ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு நாம 20,000 பேக்லிங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ, இதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தென் உங்களுடைய வெப்சைட்டுக்கு இது போல் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் பில்டு பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி பேக்லிங்க்ன்றது சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூட் சோஷியல் மீடியா எல்லா லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மூலிமா கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைனுக்கான நேம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன் பாருங்கள். டொமைனுக்கான யூஆர்எல் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த டொமைனுக்கு தான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பேக்லிங்க்கு நம்ம பேக்எண்டில் ஒர்க் பண்ணிட்ட பிறகு ஆவரேஜ் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 15,000 கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? என்ன ப்ரோ அதிகமாக சொல்கிறீங்களே, பட் ஆனால் கீவேர்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இதில் வந்து இருக்குது ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ கீவேர்ட்ஸுமே நம்ம 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு தான் பேக் எண்டில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? தென் அது எந்தெந்த பொசிஷனெலாம் இருக்கலாம், டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகிருக்கலாம், டாப் 20 பேஜஸ்க்குள்ளே எங்கேயாச்சும் ரேங்க் ஆகிருக்கலாம், அல்லது ஆல்மோஸ்ட் டாப் 30 பேஜஸ்க்குள்ளே எங்கே ஒன்றா ரேங்க் ஆகிருக்கலாம். பட் ஆனால் ரேண்டமாக ரேங்கிங் ஆக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஸோ இது போல் இருக்கக்கூடிய டாட்ஸ்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு பேக் எண்டில் வந்து இது போல் 100 கீவேர்ட்ஸும் 150 கீவேர்ட்ஸும் நம்ம பின் பண்ணி வேலை செஞ்சுருப்போம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாட்ஸும் நான் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் பத்தாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரன்றது புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாட்ஸ்லாம் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஏன்னா பேக் எண்டில் வந்து இவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்ப முடியாது. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தென் ஆனால் நீங்கள் வந்து பேக்லிங்க் நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா நாம் எப்படி தெரியுமா ஒர்க் பண்ணி கொடுப்போம். தென் நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 URL அல்லது 2 கீவேர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடியது என்னவோ 2 URL 2 கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கேட்டகரி பேஜஸாக இருந்தாலும் சரி, மோர் தென் டேக் லைனாக எதுவாக இருந்தாலுமே சரி, அது எல்லாத்துலேயுமே பேக் எண்டில் மிக்சடாக தான் நான் வந்து வேலை செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா பர்டிகுலராக உங்களுடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் யூஆர்எலுக்கு வேலை செய்கிறதை தாண்டி இன்னும் டெப்த்தாக உங்களுடைய வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கரண்ட் ஸ்டேட்டஸ் உங்கள் வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, தென் இன்க்ளூடு உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோலுடைய ரிப்போர்ட்டெலாம் நான் வச்சு தான் பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? தென் இப்போது பேக் எண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போ இன்றைக்கி, அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இது போல தான் நண்பா உங்களுடைய வெப்சைட்டுக்குமே நம்ம பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணுறோம் அப்படின்னா லாங் டைம் ஃபோக்கஸில் இது போல் சைட்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். தென் உங்களுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணோம் அப்படின்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பிளாகிங் கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, அல்லது அஃபிலியேட், ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் பிஸ்னஸ் வெப்சைட், ஓகேங்களா? உங்களுடைய ஃபேஷனுக்காக ரன் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு டூரிஸ்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்கு, மோர் தென் எனிபடி, ஓகேங்களா? எந்த கேட்டகரியில் நீங்கள் ரன் பண்ணாலுமே தென் நம்மளால் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக்லிங்க்ன்றதை பில்டு பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? தென் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து ப்ரைஸை வந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது தான். ஓகேங்களா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்தியாவிலே தமிழ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான், அதுவும் நான் கொடுக்குற குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன் ப்ரோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய சர்வீஸ் என்னுடைய குவாலிட்டி எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கலாம்பா. வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த 7 டேஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஷம்ரேஷில் ஃபஸ்ட்டு அப்டேட் ஆகிடும், ரெண்டாவதாக ஏகிராஃபில் அப்டேட் ஆகும், மூணாவதாக மோஸ்டில் அப்டேட் ஆகும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ஷம்ரேஷில் வந்து 7 டேஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1000 பேக்லிங்க் ஆர்டர்ஸ் கொடுத்தாலுமே இந்த 1000 பேக்லிங்க்லுமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? தென் நம்ம பில்டு பண்ணி கொடுக்கக்கூடிய பேக்லிங்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% மேலே கமாண்ட் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டை நீடு பொறுத்து கெஸ்ட் போஸ்ட் போடணுமா, இல்லை வந்து கெஸ்ட் போஸ்ட்லேயே வந்து 2.0 பேக்லிங்க் வேணுமா, அல்லது 301, 401, இது போல் பேக்லிங்க்லேயே கிட்டத்தட்ட 20 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? தென் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் நீடு பொறுத்து அவங்களுக்கு வந்து பேக்லிங்ஸ் டைப் ஒர்க்கிங் மெத்தடுமே வந்து மாறும். சரிங்களா? தென் இதை டெக்னிக்கலாக சொன்னால் அப்படின்னா பிகினர்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. பட் ஓவராலாக ஒரு பேசிக்காக மட்டும் தான் மேலோட்டமாக நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த இடத்த. சரிங்களா? தென் இங்கே ஒவ்வொருத்தருடைய நீடு பொறுத்து, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ அஃபிலியேட் வெப்சைட் ரன் பண்ணுறவங்களுக்குலாம் அஃபிலியேட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பேக்லிங்க் கேட்பாங்க. அதில் வந்து மைக்ரோ நிச்சஸ் பேஸ் பண்ணி ஒரு அந்த பேக்லிங்ஸ் டைப்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? தென் ஸ்பாம் ஸ்கோர் இருக்கும், அந்த ஸ்பாம் ஸ்கோர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பேக்லிங்க் கேட்பாங்க. அதுக்கு வந்து நான்
பண்ணணும்னா 301 பேக்லிங்க் பில்டு பண்ணணும். தென் அப்படின்னும்போது இங்கே கேட்டகரி வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இங்கே டூ ஃபாலோ கொடுக்கணுமா நோ ஃபாலோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து டூ ஃபாலோவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்லிங்க்னா நோ ஃபாலோ அதே ஈக்குவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அது பேக் எண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா 70 to அதாவது 30%. உங்களுக்கு 70% டூ ஃபாலோ கிடைக்குதுன்னா கம்பல்சரி 30% வந்து நோ ஃபாலோ கிடைச்சிடும். அதே போல் 15% டூ ஃபாலோ கிடைக்குதுன்னா அதே ஈக்குவலுக்கு 15% நோ ஃபாலோ கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 7 டேஸில் வழக்கத்துக்கு மாற பேக்லிங்க் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்போது கூகுள் வந்து என்ன பண்ணனா உங்களோட வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரோலிங் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பேக்லிங்க் அப்டேட் ஆகுதுல உங்களுடைய டொமைன் வந்து கூகுளில் பெனால்ட்டிக்குள்ளே போகலாம் அல்லது சஸ்பெண்ட் செய்யப்படலாம். மோர் தென் ஸ்பேம் ஸ்கோர் வந்து ஏறலாம். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக நான் வந்து மிக்சடாக வேலை செஞ்சு கொடுப்பேன். அதே போல் நான் வேலை செஞ்சு கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு கம்பல்சரி வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏறும், டொமைனுக்கான ரேட்டிங் ஏறும், சம்ரேஷனுமே வந்து சம்ரேஷ் ஸ்கோருமே வந்து ஏறும். ஓகேங்களா? ஸோ நான் 3 கேட்டகரியுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் 100% தைரியமாக நீங்கள் நம்பி ஆர்டர்ஸ் வந்து என்கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா? தென் இப்போது பேக் எண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு, எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், தென் பேக் எண்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ் 20,000 பேக்லிங்க்கு ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 200 கீவேர்ட்ஸ் 200 URLs. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய நீடு பொறுத்து நான் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது வந்து மெத்தடு மாற நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். தென் இப்போ வந்து ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 பேஜஸ் மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படின்னும் போது அந்த 5 பேஜஸ்க்கு மட்டும் தான் பேக்லிங்க் வந்து ரிப்பீட்டடாக பில்டு பண்ணுறதா இருக்கும். பட் ஆனால் பர்டிகுலராக பிளாக் போஸ்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்க அல்லது வந்து கேட்டகரிஸ் பேஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அல்லது கண்ட்ரி பேஸ் பண்ணி அல்லது சிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கலாம் மல்டிபிள் பேஜஸ் அந்த மல்டிபிள் போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் இயருக்கு 3,000 to 5,000 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களாம் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ண முடியும்? ஸோ ரேண்டமாக 100 கீவேர்ட்ஸ் 100 URLs கொடுக்குறா போல் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இப்போ வந்து நம்ம வேக்ராஃப் அண்ட் மோஸ்க்கான ரிப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 பேக்லிங்க் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் 20,000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் 30,000 பேக்லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து காமிட்டிக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சும்மா பேருக்கு வந்து நான் வந்து பில்டு பண்ணி கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ 20,000 பேக்லிங்க் சொல்கிறாங்க அப்படின்னா 21,000 அதாவது மோர் தேன் 21,000 25,000க்கு மேலே தான் நான் வந்து பில்டு பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் நான் பண்ணவே மாட்டேன் நண்பா. அந்த விதத்தில் இந்த நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், லிங்க்டு வெப்சைட் அதாவது 1Kன்னு இருக்குது. இது இன்னுமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? தென் இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 45% டூ ஃபாலோ போயிருக்கு. அதே போல் பேக்லிங்க் பில்ட் ஆகிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 37% டூ ஃபாலோ பேக்லிங்க் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் இந்த 1000 வெப்சைட்ல இருந்து தான் இந்த 30,000 பேக்லிங்க் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது லிங்க்டு வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நம்பர்ஸ் வைஸ் வெறும் 30,000 நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் எந்த வெப்சைட் பார்த்தாலும் சரி, எவ்வளோ டொமைனுக்கான ஏஜ் ஆயிருந்தாலும் சரி, 1 மில்லியன் பேக்லிங்க் 2 மில்லியன் பேக்லிங்க் ஏன் 10 மில்லியன் பேக்லிங்க் இருந்தால் கூட நீங்கள் வந்து நம்பர்ஸ் வைஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகவே கூடாது என்றைக்குமே. சரிங்களா? தென் பிகினர்ஸ்லாம் பார்த்து எப்படா இவங்க நம்மளோட காம்படிட்டர் இவ்வளோ பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்காங்களே, நம்மளாம் வந்து எப்படா மேலே சக்ஸஸ் ஆகிட்டு மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி திங்கிங்கே வேணால் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லிங்க்டு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்பேம்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லி குவாலிட்டி பேக்லிங்ஸ் வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே டூ ஃபாலோ இறக்கிடுவோம். ஓகேங்களா? டூ ஃபாலோ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 1000 பேக்லிங்க்னா 1000 பேக்லிங்க்கு கன் மாதிரி நிற்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1000 வெப்சைட்டுக்கு 1000 பேக்லிங்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து 1000 வெப்சைட் அதாவது 30,000 பேக்லிங்க் வந்து 1000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு ஆல்மோஸ்ட் 30 பேக்லிங்க்ன்ற விதத்தில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கணக்கில் வரும். பட் ஆனால் இந்த இடத்த வந்து நம்ம வந்து பேக்லிங்க் வந்து நம்ம இன்னுமே வரும் 3000லேருந்து 4000 வெப்சைட் லிங்க்டு வெப்சைட் வரும். அது லேட்டாக தான் அப்டேட் ஆகும். ஏன்னா 7 டேஸில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகுமானது இன்டெக்ஸிங் பேக்எண்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இன்டெக்ஸிங் நடக்க தான் பேக்லிங்குமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம 20,000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். 20,000 பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கிறதுல ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் பில்டு பண்ண வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான ரேட்டிங்குமே நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்கள் 36 இருக்குது, 11, அதே போல் 69, 11, தென் 32, 16, 27, தென் 30, 46, தென் பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கெலாம் பாருங்கள் 91, 81, அதே போல் 90, 74. ஓகேங்களா? தென் நண்பா ஏதாவது நீங்கள் வந்து பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா
சும்மா எப்படி சொல்கிறது, லோ லெவல் அண்டு மீடியம் லெவல் இது போல் வெப்சைட்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டராக தான் நம்ம இது வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மீடியமாக இருக்கும், ஹை இருக்கும், இருக்கிறதுல ஹை ரெண்ட் இருக்கும், அதுபோல் மீடியம் அண்ட் ஆவரேஜ் எல்லா ரேஞ்சிலுமே இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லையுமே நான் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் 0ல் தான் இருக்குது. பட் ஆனால் இதுலேருந்துமே நான் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன ஸ்பேம் ஸ்கோர் வரக்கூடாது, பெனால்ட்டிக்குள்ளே போகக்கூடாது. ஸோ மிக்சடாக வேலை செஞ்சால் தான் கூகுளில் கோர் அப்டேட் வரும்போது இது போல் ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாரும் ஓப்பனாக வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் ரியாலிட்டி இதுதான். தென் டூ ஃபாலோ. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், டூ ஃபாலோ பேக் லிங்க்ன்றது ஜஸ்ட் ஃபார் ஒரு பேருக்கு தானே தவிர டூ ஃபாலோவும் ஒன்று தான், நோ ஃபாலோவும் ஒன்று தான். நமக்கு தேவை பேக் லிங்க் டிரேட் ஆகுதா அவ்வளோதானே தவிர இங்கே டூ ஃபாலோட கான்செப்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து யாராச்சும் டூ ஃபாலோ பேக் லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் க்ரோல் பண்ணும் போது உங்கள் வெப்சைட்டு சேர்த்து க்ரோல் பண்ணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா அவங்க நோ ஃபாலோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் க்ரோல் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் வந்து க்ரோல் ஆகாது, அவ்வளோதானே தவிர. பட் ஆனால் உங்களுக்கு நோ ஃபாலோ பேக் லிங்க் கிடைச்சாலுமே உன்னோட வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ன்றது கவுண்டிங் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஸோ கூகுள் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வெப்சைட்டுக்கான க்ரோலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பேக் லிங்க் இருக்கோ அவ்வளோ கண்டிப்பாக நடந்தே தரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இங்கே டூ ஃபாலோ பேக் லிங்க் தான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இங்கே பேக் லிங்க்கில் சம் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பேக் லிங்க்கில் நார்மலாக வந்து இடியூ டொமைன்ஸ்லாம் இருக்குது, அதில் கவர்மெண்ட் வெப்சைட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் கேட்டகரி பொறுத்து பேக் லிங்க்ஸ் டைப்ஸ் மாறும். சோஷியல் மீடியா பேக் லிங்க்ஸ் வந்து இருக்குது. தென் இதை தாண்டினும் எவ்வளவோ கேட்டகரியில் இருக்குது. சரிங்களா? தென் இன்டெப்த்தாக சொன்னேன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு புரியாது. இப்போதைக்கு மீடியமாக அங்கங்கே டச் பண்ணி மட்டும் தான் விடுறேன். இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும், கிளாரிஃபிகேஷனுமே வந்து கிடைக்கும். சரிங்களா? தென் இந்த இடத்த நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் 100 கீவேர்ட்ஸ் 100 URL, அதே போல் 200 கீவேர்ட்ஸ் 200 URL. ஓகேங்களா? தென் நீங்கள் எவ்வளோ பேக் லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் வந்து கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். நீங்கள் சும்மா எனக்கு 1000 கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டு 1000 கீவேர்ட்ஸ்க்கு 1000 பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுங்கணும் அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், நீங்கள் வந்து 1000 பேக் லிங்க்ஸ் மினிமமாக ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது 2 URL 2 கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். இதுதான் லிமிட். ஓகேங்களா? தென் லிமிட்டு தாண்டி நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது என்னாலுமே வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து 10 கீவேர்ட்ஸ் 10 URL கொடுக்குறீங்க அப்படின்னா 1000 பேக் லிங்க் எவ்வளோ போட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 100 தான் என்னால் பிரித்து போட முடியும். அது வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக கூகுளில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத நம்ம பேஜஸ் அண்ட் போஸ்ட்டோ எது போடக்கூடியதோ. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ 1000 பேக் லிங்க்கு ஹோம் பேஜுக்கு ஒரு 500 பேக் லிங்க் பில்டு பண்ணுறோம். அதே போல் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கேட்டகரி பேஜுக்கு ஒரு 500 பேக் லிங்க் பில்டு பண்ணோன்னா அது ட்ரஸ்டபுளாக தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நண்பா. அதே போல் நீங்கள் வந்து இல்லை எனக்கு நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே எனக்கு ஒவ்வொரு பேக் லிங்க் வேணும் அப்படின்னாலுமே என்னால் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்டில் நீங்கள் எப்படி கேட்டாலுமே என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக மச் பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? தென் அதே போல் உங்கள் வெப்சைட்டுக்கு நான் வந்து பேக் லிங்க் பில்டு பண்ணுறேன் அப்படின்னா கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோட வெப்சைட்டை தான் நான் கணக்கில் எடுத்துப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது என் வெப்சைட்டுக்கு வர கணக்கு தான். ஏன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பேக் லிங்க் நான் பில்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லா பேக் லிங்க்குமே என்னோட வெப்சைட்டுக்கு நான் பேக் ஹேண்டில் பில்டு பண்ணி பார்த்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இன்டெக்ஸிங் அனுப்பும் போது இன்டெக்ஸிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அது இல்லாமல் நமக்கு பேக் லிங்க் பேக் ஹேண்டில் அப்டேட் ஆகுது ஆகலைன்றது எல்லா டெஸ்ட்டுமே என்னோட வெப்சைட் வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் ஏறி இருக்குது அப்படின்னா அதே ப்ராப்ளம் என் வெப்சைட்டுக்கும் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் 99% ஏன் 100% சொல்கிறேன். அதாவது நான் பில்டு பண்ணி கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு ஸ்பாம் ஸ்கோர் வருமானா வராது நண்பா. என்னால் இதை தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும்? சரிங்களா? தென் இப்போ வந்து ஏக்ரஃப் உங்களுக்கு வந்து நான் டோட்டலாக காமிச்சிட்டேன். தென் அடுத்ததான் மோஸ்ட்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடறேன். சரிங்களா? தென் எல்லா இடத்துலையுமே டொமைனுக்கான URL உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் மோஸ்ட்கான டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 56 இருக்குது. ரொம்பவே நல்ல ஒரு வேல்யூ இது. சரிங்களா? அதாவது மினிமமாக ஓகேங்களா, மினிமமாக மோர் தென் 35 to 45 இருக்குது அப்படின்னா மினிமம் ரேஞ்சஸ்குள்ளே இருக்குது. அதுவே 50 + 50லேருந்து 51க்கு மேலே வந்துட்டாலே நல்ல ஒரு ஆவரேஜ் பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே 60க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு டொமைனுக்கான அத்தாரிட்டி அப்படின்னாலே அது ஹை வேல்யூவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு பேக் லிங்க் கிடைக்குது அப்படின்னாலே உங்கள் வெப்சைட்டுக்கான டொமைனுக்கான அத்தாரிட்டி மினிமமாக 2லேருந்து 4 வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இந்த வெப்சைட்டுக்கு டொமைனுக்கான
அத்தாரிட்டி ரொம்பவே நல்ல வேல்யூவில் இருக்குது. டொமைனுக்கான அத்தாரிட்டி 56 இருக்குது. சரிங்களா? தென் இதில் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 633 பேக்லிங்க் வந்து குவாலிட்டியாக வந்து நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. தென் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம் இல்லையா, அந்த 1000 வெப்சைட் வந்து லிங்க்டு வெப்சைட்னு இருக்குல்ல, இந்த இடத்த பாருங்கள், 1000 வெப்சைட்டுக்கான லிங்க்டு வெப்சைட்லேருந்து தான் 633 பேக்லிங்க் வந்து அந்த குவாலிட்டி வெப்சைட் வந்து ஆட் ஆயிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ நார்மலாக மேலே இருக்கக்கூடிய இந்த பேக்லிங்ஸ் வைஸ் 30,000 வந்து இருக்குல்ல, அது எங்கே போய் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்த பாருங்க நண்பா, 93,000 பேக்லிங்ஸ் வந்து இருக்குங்க இல்லையா, இது ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி அனதர் ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்க ஸ்டார்டிங்கே. ஓகேங்களா? தென் இதில் வந்து நாம் வேலை செஞ்சு கொடுத்தது பிறகு தான் அதாவது ஏகிராஃபில் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. சரிங்களா? ஸோ அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி அவங்க பாதி வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்த வந்து பேக்லிங் சைஸில் 93,000 அதிகமாக வந்து காமிக்குது. சரிங்களா? தென் மோஸ்ட்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து இருக்குது. அதே போல் வந்து டொமைனுக்கான ஏஜ் ஆல்மோஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு 153 நாள் இன்னையோட வந்து எக்ஸாக்டிங்காக வந்து ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? தென் ஆப் பேஜ் எஸ்இஓ அதே போல் மாற்றி சொல்லணும் பாருங்கள், ஆப் பேஜ் அத்தாரிட்டி அதே போல் பேஜுக்கான அத்தாரிட்டி, இது 2 வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுளில் நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்க் 1ல் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பேஜ் அத்தாரிட்டி அதே போல் ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர். பேஜ் அத்தாரிட்டின்றது வந்து ஒன்றும் கிடையாது, உங்களுடைய வெப்சைட் நார்மலாக இப்போ நீங்கள் வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது பிளாகர் அல்லது கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ் ஜாவா பூட்ஸ்ட்ராப் பைத்தான் இது போல் கோட் லெவலில் இறங்கி வேலை செஞ்சாலும் சரி. ஓகேங்களா? நீங்கள் சைட் வந்து ஃபர்தராக ரீடபிலிட்டி ஈக்குவலாக அதே போல் ஸ்பீடு ஆப்டிமைஸ் ஃபர்தராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இந்த பேஜ் அத்தாரிட்டின்றது ஏற்ற முடியும். அதே போல் கண்டென்ட் மோர் தென் ஒரு 10-20 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலே இது பேஜ் அத்தாரிட்டின்றது நம்மளால் ஒன்று கொண்டு வந்துட முடியும். அதே போல் கம்பல்சரி இந்த பேக்லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பொறுத்த பேக்லிங்க் உள்ளதாக வரும் ஆல்ரவுண்டராக. தென் இது வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உன்னோட வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸ் வைஸில் பேக்லிங்கில் அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து இந்த ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ன்றது ஒன்று ஏற்றவே முடியும். பேக்லிங்க் இல்லாமல் உங்களால் வந்து ஏற்ற முடியாது. ஓகேங்களா? அதே இல்லாமல் நீங்கள் ப்ரீமியமாக தீம்ஸ் போட்டாலும் சரி, அல்லது ஃப்ரீ எடிஷன்ஸில் நீங்கள் தீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தீம்ஸ்னு ஃபர்தராக ஒன்று போட்டுட்டாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மினிமமாக 15-25% வரைக்கும் இந்த ஆப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர்ன்றது இருக்கும். அது டிஃபால்ட்டாக வந்து ஃபீட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கவே கூடாது. பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் வந்து எப்பவுமே வாட்ச் பண்ணணும். சரிங்களா? தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 10வது மாதத்துலேயே வந்து அவங்க வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2022 10வது மாதத்துலேருந்து 2023 10வது மாதம் ஆல்மோஸ்ட் 1 இயர்லேயே சடனாக ஒரு அடி கோர் அப்டேட் வந்த பிறகு ஒரு அடி. ஓகேங்களா? ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மேலே கீழே நான் போயிட்டு அந்த கிராஃப் தான் சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க யாருமே. மேலே கீழேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர்லேயே ஷார்ப்பாக பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்காங்க. 1 இயரில் கோர் அப்டேட் வந்து சடனாக 56லேருந்து 52க்கு வந்திருக்கு டொமைனுக்கான அத்தாரிட்டி. அகைன் பேக்லிங்க் பில்டு செய்யப்பட்டிருக்கு பேட்சாக. ஓகேங்களா? ஸோ பல ஃப்ரீலான்சர் அப்பப்போ பேட்சாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் ஃபைனலாக பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது உடனே வந்து ரீஃப்ளெக்ட் ஆகாது. மோஸ்ட்கான ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 35 days ஆச்சு டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேக்லிங்க் கூட வெப்சைட்டில் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10-20 daysலேயே வந்து உங்களுக்கான டொமைன் அத்தாரிட்டி நீங்கள் ஏறதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். அதாவது எங்கிட்ட நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி ஏறும், டொமைனுக்கான ரேட்டிங் ஏறும், சம்ரேஷனுக்கான ஸ்கோரு வந்து ஏறும். 3மே ஏறுன்றதுக்கு இதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். தென் இங்கே வந்து பார்க்கலாம் எந்தெந்த மந்த் எவ்வளோ ஸ்கோர் வந்து எப்படி மெயின்டைனிங் ஆகிருக்கு அப்படின்றது அதுவுமே உங்களால் வந்து பார்க்க முடியும். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 6வது மாதம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து பில்டு பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இது வந்து எப்போ ரீஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7வது மாதம் வரலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 35 daysன்னு சொல்லியிருக்கு இல்லையா, 7வது மாதம் வரலாம் அல்லது 8வது மாதம் வரலாம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்தையுமே வந்து ரீஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது நண்பா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 30 வரை ஏற்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? 10 வெப்சைட் இருந்தால் போதிக்கும், ரொம்பலாம் கிடையாது. 10 வெப்சைட் டொமைனுக்கான அத்தாரிட்டி 50க்கு மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து 10 பேக்லிங்க் கொடுத்தாலே உனக்கு ஆல்மோஸ்ட் 30லேருந்து 40 வரைக்கும் ஏறி போயிடும். ஓகேவா? பட் ஆனால் 50க்கு மேலே வந்துட்டாலே ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப டைட்டானா 1000 பேக்லிங்க்கு 1ன்ற விதத்தில் ஏறும். ஓகேங்களா? ஸோ 10,000 பேக்லிங்க் பில்டு பண்ணால் தான் 10ன்றது வரைக்கும் ஏறும். ஆனால் 10ன்றது ரொம்ப ரேராக இருக்கும். ஓகேங்களா? 5-6 இது போல தான் கொண்டு போக முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 56லேருந்து 59லாம் போயிட்டேன்னா வச்சுக்கேன்,
ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏற்றவே முடியாது. 20,000 பேக்லிங்க்கு பில்டு பண்ணால் தான் ஒன்று ஏறும், சடனாக பார்த்தா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோன்னா அது ஒன்று குறைஞ்சிருக்கும், மறுபடியும் ஏறும். இது போல் ரொம்ப டைட்டாக இருக்கும். பேக்லிங்கோடைய வேல்யூ ஏற 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 உன்னுடைய டொமைனுக்கான அத்தாரிட்டியுமே வந்து ஏறிட்டே போகும், சரிங்களா? பட் ஒன் திங், இந்த டொமைனுக்கான அத்தாரிட்டி மட்டும் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே போல் கூகுள் கோர் அப்டேட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2-3% வரைக்கும் இறக்கும். அதாவது பர்சன்டேஜ் விதத்தில் பாயிண்ட் சைஸ் சொல்கிறேன் நண்பா. இப்போ 56 இருக்குது அப்படின்னா கோர் அப்டேட் வருது அப்படின்னும் போது கம்பல்சரி 2 பாயிண்ட் குறையலாம், அல்லது வந்து 5 பாயிண்ட் குறையலாம், 6 பாயிண்ட். இப்போ 6 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 50 இருக்கும், டொமைனுக்கான அத்தாரிட்டி 50 இருக்குது அப்படின்னா அது வந்து ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கோர் அப்டேட்ன்றது எதுக்கு தெரியுமா? இங்கே ஜென்யூன் கிரியேட்டர் வந்து லாங் டைமில் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான் கோர் அப்டேட் வருது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் எவ்வளவோ வந்தாலுமே பட் ஆனால் ஜென்யூனாக ஒரு யூசர்ஸ் வந்து எங்கேயோ கண்டென்ட் போடுவே தான் அது வந்து டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணி யாருக்கோ கொடுத்துட்ருக்கு, தேவைப்படுற யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே, சரிங்களா? பட் ஆனால் கோர் அப்டேட்ன்ற பொறுத்த வரைக்கும் இது போல் கிரியேட்டர்லாம் வந்து அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் கோர் அப்டேட், ஓகேங்களா? ஸோ கோர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் தான். பட் ஆனால் நாம் இங்கே அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது நீங்கள் சொல்ல வர உங்களை மீன் பண்ணி நான் சொல்கிறேன், நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க, அது மூலிமா இப்போ டொமைனுக்கான அத்தாரிட்டி குறையுது, டொமைனுக்கான ரேட்டிங் வந்து குறையுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே கூடாது, ஓகேங்களா? ஒவ்வொரு மந்த்தும் 1000 பேக்லிங்கோ அல்லது 2000 பேக்லிங்கோ பில்டு பண்ணலாம், அல்லது ஃபார் இயருக்கே சேர்த்து மொத்தமாகவே பில்டு பண்ணலாம். இது போல் கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் ரேட்டுன்றது லாங் டைமில் இருக்கும் நண்பா, ஓகேங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து கம்பல்சரி எப்படி ஒவ்வொரு யூசர்ஸ் பிகினரும் அல்லது ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலுமே சரி, உங்களுக்குன்னு கம்பல்சரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா, என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா, தென் உங்களுடைய நீடு பொறுத்து உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வச்சுருக்க போல தான். வெப்சைட்டு நீங்கள் வந்து லாங் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னுடைய ஃபேஷனை வந்து என்னுடைய ஒரு பிளாக் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் மட்டும்தான் ஒரே சாய்ஸ், ஓகேங்களா? தென் நீங்கள் பிஸ்னஸ்லாம் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்க ஒரு 3 to 5 years. தென் இப்போ நீங்கள் 10th படிக்கலாம், 12th படிக்கலாம், காலேஜ் இப்போ ஃப்ரெஷராக இருப்பீங்க, இல்லை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம். முதல் நீ எதில் வேணால் இருந்துக்கோ, சரியா? உனக்காக ஒரு வெப்சைட் இருக்கிறது தப்பே கிடையாது, ஓகேங்களா? பட் ஒன் திங், மணிக்காக டார்கெட் பண்ணி யாரும் உள்ளே வரவே வராதுங்க, சரிங்களா? ஏன் இந்த இடத்த நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் வெப்சைட்னா என்ன, வெப்சைட் பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, வெப்சைட் எப்படி ஃபர்தராக கூகுளில் ரேங்க் பண்ணணும், எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சுன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, வைட் டாட் எஸ்இஓ, கிரேட் எஸ்இஓ, இது போல் எஸ்இஓவில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. அதாவது டில் எண்டு ஃபைனலி பிளாக் ஹேட் எஸ்இஓலாம் கூட இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் லெவல். இதெல்லாம் வந்து அதாவது பேசிக் வந்து கற்றுக்கணும். அதே போல் தீம்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதே போல் ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து எலமெண்ட்டாக யூஸ் பண்ணி நமக்கு தகுந்த எலமெண்ட்ஸ்லாம் அதாவது கஸ்டமைஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. தென் அது இல்லாமல் கோட் லெவலில் வந்து இறங்கி வேலை செய்யுது. ஒரு தீம்ஸ் வந்து நமக்கு இந்த ஒரு செக்ஷன்ஸ் வந்து எலமெண்ட் சரியில்லை அப்படின்னா அது கோட் லெவலில் வந்து இறங்கி வேலை செய்கிறது. இது போல் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னன்றது பேசிக் கற்றுக்கிறதுக்கு உனக்கு வந்து 1 year டைம் எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுவுமே ஆகவே ஆகாது ப்ரோ, நான்லாம் வெயிட் பண்ணலாம் ரெடியாக கிடையாது. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவேன். நம்ம மானிட்டேஷனான அக்கௌண்ட் வந்து காசு கொடுத்து நான் வாங்கிடுவேன். எனக்கு வந்து ரெவன்யூ ஃபார் மந்த் ஆன் மந்த் வந்து கிடச்சிருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கிடைக்காது, சரிங்களா? ஸோ இங்கே ஒவ்வொருத்தருடைய நீடு பொறுத்து வெப்சைட் வந்து ஒர்க்கிங் மெத்தடுமே வந்து மாறுன்றதை நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். தென் உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தென் மோஸ்ட்கான ஸ்கோர் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். அதே போல் இந்த டொமைனுக்கான ரேட்டிங் இது ரொம்ப 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 கன்ஃபியூஷன் படுத்தணும்பா. இன்றைக்கி 37 இருக்குது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு 30 இருக்கும், ஓகேங்களா? அதுவே 1 week கழித்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு 20 கூட காட்டும், திடீர்னு நெக்ஸ்ட் வீக்கு பார்ப்பீங்க 1 கூட காட்டாது, 0வில் இருக்கும், ஓகேங்களா? இந்த டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 1 hour ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் படுத்தும். டொமைனுக்கான ரேட்டிங் மட்டும் ஸ்டாண்டர்டாக நிறுத்தவே முடியாது நண்பா. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், யாராச்சும் டொமைனுக்கான ரேட்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக என்னால் நிறுத்தி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். டொமைனுக்கான ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. இந்த மாதம் 37 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 30 கூட காட்டலாம், திடீர்னு வந்து 40 காட்டும், திடீர்னு 50 காட்டும், சடனாக வந்து 10 காட்டும், ஓகேங்களா? ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். டொமைனுக்கான ரேட்டிங் எதை பொறுத்து பேக் எண்டில் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி தான் வந்து டொமைனுக்கான ரேட்டிங் அண்ட் டொமைனுக்கான அத்தாரிட்டிலாம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டில் கரண்ட்டாக வந்து பல வெப்சைட் வந்து லைவில் இருக்கலாம், பல வெப்சைட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகலாம் டொமைன்லாம், ஓகேங்களா? லைவில் இல்லாத வெப்சைட்லாம் அப்பப்போ வந்து இந்த ஏகிராஃப் பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அகைன் லைவுக்கு வரும்போது அகைன் வந்து டேட்டா ஃபீட் ஆகும்போது அகைன் வந்து நமக்கான ரேட்டிங் வந்து ஏறும், ஓகேங்களா? இது போல் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டொமைனுக்கான ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக யாராலையுமே நிறுத்த முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து பேக்லிங்க் சர்வீஸ் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக
தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் நம்மக்கிட்ட வந்து கன்வர்டேட்டிவ் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 1 இயர்க்கான லைசன்ஸ்க்கோட ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தென் ஃபார் பேக்லிங்க் 1 rupees தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100% ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்களா? தென் இதை தாண்டி வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. 7000 ரூபாய், 15,000 ரூபாய் அண்டு 25,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ மீடியம் டு ஹை. ஓகேங்களா? இதில் எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். தென் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வெப்சைட்டோட காஸ்ட்டுமே சேஞ்சஸ் ஆகும். இந்த 3 பேக்கேஜ்ன்றது காமன். அதுவே அஃபிலியேட், ஹூ காமர்ஸ் இந்தமாரி வெப்சைட்லாம் பில்டு பண்ணோம் அப்படின்னா மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? வெப்சைட் பில்டு பண்ணுற பற்றி நீடு இருக்குது அப்படின்னா ஃபர்தராக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து ஏற்றணுமா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து ஏற்றணுமா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆஃப் பேஜ் SEO ஸ்கோர், அதே போல் ஆன் பேஜ் SEO ஸ்கோர் வந்து ஏற்றணுமா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ரவுண்டாக நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் உங்களுக்கு என்ன நீடோ அதாவது கால் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான சர்வீஸ் இருக்கா இல்லைன்றதை நான் சொல்லிவிடுவேன். மோர் தென் 99% எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட இருக்குன்றது மட்டும் நான் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறாங்க. தென் இதை தாண்டி வந்து ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரியாமல் உங்களை ஒரு வெப்சைட் வந்து பில்டு பண்ணிட்டீங்க, வேர்ட்பிரஸில் தான் பண்ணியிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பேசிக் சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ண தெரியல, ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போடணும், அதுமாதிரி ஒரு பேசிக் ஸ்கில் இல்லை, எனக்கு வந்து SEO பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியலான்னு கூட கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் மினிமமாக 2000 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன் ஒரு கிளாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. ஒன் டைம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா 99% உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸ் இருக்குன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். தென் கால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, எந்த பீப்புள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதோடைய அதாவது ரெக்குவயர்மெண்ட் சொன்னால் தான் உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது என்னால் வந்து சொல்லவே முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோஸ் யாராச்சும் உமன்ஸ் அண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, உமன்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரைக்கும் 2 பேரும் ஒன்று தான். ஓகேவா? தென் டவுட் இருந்தாலும் சரி அல்லது சர்வீஸ் பேஸ் பண்ணி அதாவது சர்வீஸ்லாம் ரேண்டம் சர்வீஸே வேண்டாங்க, விடுங்க. உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்கா, ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பிகினர், எனக்கு வெப்சைட்டை பற்றி சுத்தமாக ஒரு பேசிக் ஸ்கில் கூட இல்லை, எதையுமே நீங்கள் கவலைப்படாத நண்பா. கால் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துருவேன். புரியுதா? தென் எதுவுமே இல்லாமல் நீ பாட்டு போய்ட்டு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹோஸ்டிங் டொமைன் பிக் பண்ணி நீ பாட்டு பண்ணிட்டு அப்படின்னா பார்த்துருக்கும் போதே இயர் முடிஞ்சு போயிடும். இயர் முடிஞ்சிச்சு அப்படின்னா உன்னோட வெப்சைட் ரினியூவலுக்கு வந்துடும். அகைன் நீ இன்வெஸ்ட் பண்ண காசு கூட உன்னால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டை பில்டு பண்ண ஐடியா இருக்குது, நீடு இருக்குது. அதே போல் பேக்லிங்க் சர்வீஸ்க்கு வந்து உனக்கு நீடு இருக்குது அப்படின்னா எதுக்காக இருந்தாலும் சரி, டவுட்டாக இருந்தாலும் சரி கால் பண்ணு, இல்லை சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே கால் பண்ணு, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இன்னுமே எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மோர் தென் டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 24/7 எப்போ வேணால் கால் பண்ணலாம். கண்டிப்பாக கால் நான் அட்டன் பண்ணுவேன். சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.